இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 121 அதிகாரம் 4வது வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இப்போ உறங்குவது என்பது என்ன, தூங்குகிறது என்பது என்னன்னு நம்ம பார்க்கும்போது, நாம் வேலை செய்து கொண்டே இருக்கும்போது, சில பிள்ளைகள் படிக்கும்போது இல்லையா, கவனிக்க முடியாமல் ஒரு உறக்கம் போடுவாங்க, அதுதான் உறக்கம். தூங்குகிறது என்பது நாம் இரவு நேரத்தில் தூங்குகிற அந்த நித்திரையை குறிக்குது. அப்போது இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குகிறதும் கிடையாது, அவர் தூங்குகிறதும் கிடையாது. அவர் மனுஷனை போல உறங்குகிறதும் கிடையாது, அவர் தூங்குகிறதும் கிடையாது. 24 மணி நேரமும் கர்த்தருடைய கண் நம்மேல் நோக்கமாக இருக்கு. ஏன்னா இந்த பூமியின் மேல் நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கிறது இல்லையா. அவருடைய 7 கண்கள் இந்த பூமியின் மேல் உலாவுகிறதுன்னு சொல்லப்படுது. அந்த 7 கண்கள் என்பது 7 தூதர்களை குறிக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்கணும். ஏறெடுத்து நாம் தேவனிடத்திலே நாம் ஜபத்தை செய்யும்போது, விண்ணப்பத்தை வைக்கும்போது கர்த்தர் நமக்கு பதில் தருவார். ஏன்னா அந்த ஒத்தாசை எங்கேருந்து நமக்கு வருது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு அந்த ஒத்தாசை வருது. அப்போ இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். இங்கே தாவீது சொல்றார், அவர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலா இருக்கிறார். எப்பொழுதும் தாவீது கர்த்தரை தன் வலது பக்கத்திலே வைத்திருக்க கற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்ம குடும்பத்தாருக்கு கூட நாம் இதை கற்றுக் கொடுக்கணும். கர்த்தரை நம் வல பக்கத்திலே நிறுத்தி கொள்ளணும். எந்த ஒரு காரியத்திலையும் அவர் நம் வல பக்கத்திலே நிழலாக இருந்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். அவர் நிழலாக இருக்கும்போது நமக்கு பயம் எதுவும் வராது இல்லையா. அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒத்தாசை செய்வார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். சங்கீதம் 127:1 சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. ஒரு வீட்டை கட்டுகிறதாகட்டும், ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டுகிறதாகட்டும், அது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. அவர் அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை அவர் கட்டாவிட்டால் அதை கட்டுகிற அந்த வீட்டுடைய மனுஷர்கள் உடைய காரியங்கள் எல்லாம் விருதாதான். அதே போல கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காவல் காக்கிறவர்களுடைய காவலர்களுடைய விழித்திருக்கிறது கூட விருதா. அப்போ தேவன் தான் எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், காவலாக இருக்கிறார். அதனால கர்த்தர் நம்மை காக்காவிட்டால் அந்த காக்கிற அந்த காவல்காரனுடைய காரியங்கள் விழித்திருக்கிறது கூட விருதாவாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய எல்லைகளை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கணும். இரவும் பகலும் காவல் காக்கிற ஜாமக்காரர்களே நம் எல்லையில் வைக்கும்படியாக நம்ம ஜெபிக்கும் போது தேவனுடைய பாதுகாப்பு நம் குடும்பத்துக்கு இருக்கும். அதுதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 27:3, உனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். நமக்கு விரோதமாய் யார் நமக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும், ஒரு யுத்தம் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவர் நமது வலது பக்கத்திலே நமக்கு நிழலாக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுமானால் நாம் எதை கண்டோ நாம் பயப்படவோ அஞ்சவோ வேண்டாம். சங்கீதம் 32:7-8 சொல்றாரு, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இங்கே தாவீது சொல்றார், கர்த்தர் தான் தனக்கு மறைவிடம், தன் கோட்டை, அரண், தான் நம்பியிருக்கிறவர், தன் உயர்ந்த கண்மலை, தன் ரட்சண்ய கொம்பு, இப்படியெல்லாம் தேவனை அவர் மகிமைப்படுத்துகிறார். அப்படி தனக்கு மறைவிடமாய் தாபரமாய் கர்த்தரை அவர் கொண்டிருந்ததுனால தான் அவருடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் கர்த்தர் நீங்களாகி ரட்சித்து அவரை ரட்சண்ய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படியானா எல்லா நேரத்திலையும் அவருக்கு உதவி ஒத்தாசைகளை தேவன் அவருக்கு சூழ்ந்து இருக்கும்படியாய் செய்கிறார். அப்போ ரட்சண்ய பாடல்கள் அங்கே மன மகிழ்ச்சியாக இருக்கிற சூழ்நிலை உருவாகும். தேவனை துதிக்கிற ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படும் இல்லையா. அதை போல இன்னைக்கும் தேவன் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார்.
நமக்கு அவர் அரணும் கோட்டையுமா இருக்கிறார். அதுதான் கர்த்தர் இங்கே சொல்கிறார் பாருங்க, இந்த சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏன்னா இரவும் பகலும் நம்மை காக்கிற தேவன், அவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மேல் நோக்கமாக இருக்கார் இல்லையா? அப்போ கர்த்தர் நமக்கு போதித்து வழிநடத்துவார். நாம் என்ன செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும், அப்படி நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நம்மேலே கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். தேவனுடைய ஆலோசனையை பெற்று எந்த ஒரு காரியத்தையும் நம்ம நடத்தும் போது அதில் ஒரு ஜெயத்தை நாம் பெற முடியும். பிரசங்கி 8:16 சொல்லப்படுது, நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்த வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது, நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் அவன் கண்ணுறக்கம் இல்லாமல் அவன் இந்த பூமியில் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கண் நோக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா தேவனுடைய கண் நீதிமான் மேலே நோக்கமாக இருக்குது இல்லையா? இரவும் பகலும் அவர் கண் நம்ம மேலே நோக்கமாக இருக்குது. அதனால தேவன் செய்கிற கிரியைகளையும் நாமும் கவனித்து பார்க்கும்போது, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன், அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அதை அறிய மாட்டான், அறியலாம் என்று ஞானி எண்ணினால் கூட அதை அறிந்து கொள்ள மாட்டான்னு இங்கே பிரசங்கி சொல்கிறாரு. அப்போது பிரசங்கி நிருபத்தை எழுதின சாலமோன் ஞானி இதை சொல்கிறார். அப்போது தேவனுடைய செயல்களை, தேவனுடைய கிரியைகளை மனுஷன் எவ்வளவுதான் ஆராய்ந்து பார்க்கணும்னு நினச்சாலும் அது நம்முடைய புத்திக்கு எட்டாது. ஏன்னா தேவனுடைய ஞானம் அனந்த ஞானம் இல்லையா? அவருடைய ஞானத்தை அளவிடப்பட முடியாது என்றே வேதவசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு உறங்காமலும் தூங்காமலும் நம்ம இரவும் பகலும் காக்கிறவர். யாரை இரவும் பகலும் காக்கிறார்னா, தேவனுடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக வாசம் பண்ணுவார்கள்னு வேதவசனம் வெளிப்படுத்தல் 7:15 பார்க்குறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட அந்த ஆடையை போர்த்தி கொண்டு இருக்கிறவங்க, போட்டு கொண்டு இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக அவரை சேவித்து கொண்டிருக்காங்களாம். அவர்களுக்குள்ளே அவர் வாசமாக இருப்பேன்னே சொல்கிறார். சங்கீதம் 27:1 பார்க்குறோம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்போ தாவீது இதை சொல்கிறாரு, கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சம், அவர் தான் எனக்கு ரட்சிப்பு, நான் யாருக்கு பயப்படுவேன்? என் ஜீவனின் பலனே அவர் தான், நான் யாருக்கு அஞ்சுவேன்னு சொல்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிட்டு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஏன்னா கர்த்தரே நம் வெளிச்சம், அவரே நம் ரட்சிப்பு, அவரே நம் பலன். இதை நாம் உணரணும். ஏன்னா அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற அந்த வார்த்தையின்படி இரவும் பகலும் நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நான் மனுஷனுடைய சாயலை அவர் அறியவில்லை என்றும் ஒரு இடத்துல எழுதியிருக்கு. மனுஷனை அவர் மண் என்று எண்ணுகிறார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு அவர்கள் எவ்வளவுதான் அக்கிரம சிந்தையோடு இருந்தாலும் தேவன் இரக்கத்தை பாராட்டுகிறவராக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு தேவன் நமக்கு வெளிச்சமும் ரட்சிப்பும் நமக்கு ஜீவனின் பலனாகவும் அவர் இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நாம் அறிக்கையிடுவோம், விசுவாசிப்போம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை.